ட்ரெயின் இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணுறதுனால ரொம்ப டைம் ரொம்ப போகுது. ஸோ நான் வந்து என் காலேஜுக்கு நான் போகும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. டைம் தாண்டி போகிறதுனால கேட்குறாங்க. ரொம்ப வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. மெட்ரோனா கூட வந்து திருசூலம் தான் இருக்குது. நாங்களாம் குரோம்பேட் அந்த தாம்பரம் சைட்லேருந்து வரோம். ஸோ அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. போகிறதெல்லாம் ஒரு ரேக்கில் 100 பேர் போகிறனா 200 அதுமாதிரி தொங்கிட்டு தான் போகிறாங்க. சின்ன சின்ன பசங்களாம் இடம் இல்லை, உட்கார இடம் இல்லை, நிற்க கூட இடம் இல்லை, தொங்கிட்டு தான் போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி குறையுது. அது 2 ட்ரெயின் 3 ட்ரெயின் கூட்டம் ஒரே ட்ரெயினில் போகுது. அது சிரமமாக தான் இருக்குது. பட் நாளைக்கு பெட்டராக இருக்கும்போது இன்றைக்கி கொஞ்சம் நம்ம சிரமத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். அவங்க அந்த சைடுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணால் நம்ம ஸ்டேஷன்லலாம் கொஞ்சம் பஸ்ஸஸ் கனெக்ஷன் பண்ணோம். இந்த 45 டேஸ்க்கு அட்லீஸ்ட் இந்த மெட்ரோ கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ரேட்டில் விட்டாங்கன்னா மெட்ரோ கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணால் இவ்வளோ கூட்டம் இந்த பக்கம் நிற்காது. பஸ்ஸஸும் கொஞ்சம் இது பண்ணோம். மெட்ரோ கொஞ்சம் இந்த 45 நாளுக்கு கொஞ்சம் ரேட்டை குறைச்சாங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் க்ரௌட் அதில் போகும். இதில் ஒரு மெயின் பிரச்சனை இப்போ என்னென்னா, நான் கவனிக்கிறதுல ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. இந்த கூட்டத்தை பயன்படுத்தி பிட் பாக்கெட்ஸ், பர்டிகுலர்லி இந்த லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ஸில் செயின் ஸ்நாச்சிங் எல்லாமே அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த கூட்டத்தில் நெரிசலில் நிற்கும்போது அவங்களுக்கு ஒன்றும் புரியறதில்லை. ஒருத்தர் மேலே ஒருத்தர் சாஞ்சி தான் நிற்கிறாங்க. இதில் நிறைய ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் உள்ள வரதுக்கு இது இருக்குது. அதை கொஞ்சம் கண்டிப்பாக பார்க்கணும். ஆமாம், நாங்கள் ட்ரிப்ளிகன்லேருந்து வரோம். நாங்கள் ட்ரிப்ளிகன்லேருந்து வரோம். ட்ரெயினில் வந்து இப்போ ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ரொம்ப கிடைக்கிறது இல்லை. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகுது. நான் எக்மோர்லேருந்து மாறி போகிறதுனால ரொம்ப கஷ்டமாக பஸ்ஸில் தான் போயிட்டு இருக்கேன். இப்போ ட்ரெயினில் வந்து இப்போ ரொம்ப முன்ன மாதிரிலாம் இப்போ கிடையாது. அதோ 8 நிமிஷம் 5 நிமிஷம் சொன்னாங்க. 5 நிமிஷம் கூட கிடையாது. இப்போ 1.5 மணி நேரம் ஆகுது இப்போது ட்ரெயின் வரத்துக்கு. அதுவும் ஃபுல்லாக வருது. அப்படியே நிற்குது. சேத்துப்பட்டிலே நின்றுடுது வண்டி. சேத்துப்பட்டில் அங்கே நவுந்து போகிறதுக்கு ரொம்ப 1/2 hour 3/4 மணி நேரம் ஆகிடுது இந்த வண்டி அந்த நவுந்து போகிறதுக்கு. எக்மோர் போகிறதுக்கே எப்படியும் ஒரு 3/4 மணி நேரம் ஆகிடுது. இங்கேருந்து 20 நிமிஷம் ஆகும். கிண்டிலேருந்து எக்மோர் போகிறதுக்கு 20 நிமிஷம்னா இங்கேருந்து போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகிடுது எக்மோருக்கு. ட்ரெயின் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ஏன்னா ட்ரெயின் அங்கங்கே நிப்பாட்டிடுறதுனால ரொம்ப சிரமமாக இருக்குது. அதாவது கரெக்டாக ஸ்டேஷனில் நின்னா கூட நம்ம இறங்கி போயிடலாம். ஆனால் இவங்க நடுவில் நின்றுட்டு லேடிஸு ஜென்ஸு எல்லாமே வந்து சேத்பட்டுக்கு லுங்கபாதுக்கு நடுவில் எகிரி குச்சி போகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காத்தால வர்றதுக்கு சரி, சாயந்தரம் ஈவினிங் போகிறதா இப்போ அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். வந்துட்டு எக்மூர்லேருந்து வந்ததுனால நான் ஃப்ரீக்வெண்ட்டாக திருவண்ணாமலை கிளம்பக்கெல்லாம் போவேன். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 1 ஹவருக்கு ஒரு ட்ரெயின் இருக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ. இதே வந்துட்டு எக்மூர் பிரச்சனை இல்லைன்னா அட்லீஸ்ட் நமக்கு நார்மல் ட்ரெயினாவது விடணும். 1 ஹவருக்கு 1 ட்ரெயின். லாஸ்ட் ஃப்ரைடேலாம் பார்த்தீங்கன்னா 1 ஹவராக வெயிட் பண்ணிருந்தேன். 1.5 hour வெயிட் பண்ணிருந்தேன். சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. கொஞ்சம் இன்னும் ஆக்ஷன்ஸ் எடுத்து ப்ராப்ளம் 20 days மார்ச் 20 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கம்மி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் ப்ரோ. ஐ எம் ஒர்க்கிங் ஆஸ் எ நர்ஸ்ப்பா. அது வந்து வீட்டில் போயிட்டு முடியாத கோமா ஸ்டேஜ் இருக்கவங்கள நான் போயிட்டு தான் காலையில் மார்னிங் ஃபுட்டு கொடுக்கணும். கூட இருக்கவங்களால கொடுக்க முடியாது. நான் வந்து தாம்பரத்துலேருந்து வரேன். நான் ஆப்பை யூஸ் பண்ணி தான் வருவேன். அந்த ஆப்பில் இருக்க டைமு இதுவும் வேரியேஷன் வருது. நான் என்னதான் டைம் முன்னாடி ஃப்ரீ டைம் யூஸ் பண்ணிட்டாலும் அந்த டைம் பிரகாரம் வர்றது இல்லை. இதனால் பேஷண்ட் தான் சஃபர் ஆகுறாங்க பாவம். ஏன்னா ரொம்ப முடியாதவங்க, அவங்க முடியாத பட்சத்தை எங்களை வச்சுருக்காங்க. அதுக்கு ஈக்குவலாக பஸ்ஸாவது விடணும். இந்த பஸ்ஸஸ் வந்து 45 மினிட்ஸ்க்கு எனக்கு 9 o'clock டியூட்டி. நான் நேற்றுக்கு 8க்கு வரேன். 8:45 வரைக்கும் பஸ்ஸே வரவே இல்லை. கேட்டதுக்கு நான் ஆக்சுவலி அவங்கக்கிட்ட சண்டையே போட்டேன் டைம் கீப்பர்கிட்ட. அந்த அங்கிள் ரொம்ப ஓவராக ஷவுட் பண்ணிட்டாங்க. ட்ரெயின் இப்போ வர 15 நிமிஷம் லேட் ஆகுதுங்க. ஏன் லேட் ஆகுதுன்னா ரயில்வேலேருந்து அறிவிச்சிருக்காங்க எக்மோர் ஸ்டேஷனில் வேலை நடக்குதாக சொல்லியிருக்காங்க. அதால் 15 நிமிஷம் ஒரு ட்ரெயின் லேட் ஆகுது. ஒரு சிக்னல்லையும் நின்று ஒரு ஸ்டேஷன்லேயும் நின்று தான் போகுது. அது முன்கூட்டியே அறிவிச்சிட்டு இருக்காங்க. அது என்ன வேலை நடக்குதுன்னு இது வரைக்கும் தெரியவே இல்லை. ஆனால் ட்ரெயினுக்கு டெய்லியும் லேட்டாக தான் போகுது. ஆனால் கம்பல்சரி எல்லா ட்ரெயினும் போயிட்டு தான் இருக்குது. ஃபாஸ்ட்டு எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. இப்போது நார்மலாக போனோன்னா நம்ம ஒரு 8:20க்கு ட்ரெயின் பிடிக்கிறோன்னா நம்ம வந்து இப்போ 8 மணிக்கே பிடிச்சிடணும். 20 நிமிஷம் நம்மளுக்கு முன்கூட்டியே நம்ம வந்தால் தான் அந்த 8:20 ட்ரெயின் நம்ம முன்னாடியே வருது. ஏன்னா 15 நிமிஷம் லேட்டாக வர்றதுனால ஆஃபீஸுக்கு நம்ம 9 மணிக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து 8:30 மணிக்கு ஏறினா போதும், 9 மணிக்கு போயிடலாம். இப்போ அப்படி கிடையாது. 8 மணிக்கு ஏறினா தான் 9:15 9:45 வரைக்கும் போகுது. ஏன்னா எல்லாத்துலேயும் ட்ரெயின் நின்று தான் போகுது. நார்மல் ட்ரெயின்லேயும் கூட்டமாக தான் இருக்கும் கொஞ்சம். இப்போ ரொம்ப ஓவராக இருக்குது. அவ்வளோதான். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு 1/2 hour மாதிரி தள்ளி போகுது. இல்லைனா பஸ் அந்த மாதிரி பிடிச்சி தான் போகிற மாதிரி இருக்குது. அது சொல்லிக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் போகும்போது கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான். சிரமம் அதுதான். அந்த நெரிசல் மற்ற நாள் கம்ஃபர்டபுளாக போவேன். நெரிசலாக இருக்குது. ஏதாவது பர்ஸ் கிர்ஸெல்லாம் 1க்கு 2 வாட்டி பார்க்க வேண்டியதாக இருக்குது. மொபைல்லாம் இருக்கான அப்பப்போ டச் பண்ணி பார்க்க வேண்டியது கூட்டத்தில். இந்த சிரமங்கள் நிச்சயமாக இருக்குது. இந்த லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக இவங்க கொஞ்சம் விஜிலன்ஸை அதிகப்படுத்தணும். டைமிங்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அங்கே தேத்துப்பட்டு அவனுக்கு சிக்னல் கிடச்சவொன்னா அந்த டைமில் எடுத்து வந்து விடுறான்.
முன்னெல்லாம் டைமிங் இருந்து இப்போ அந்த டைமிங்கே இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு வர்றது அப்படியே டக்குன்னு எடுத்துன்னு போய் நேர்ந்துடுறது அப்படியே. அவ்வளோதான். நாங்கள் வேலைக்கு போகிறது இப்போ நான் ட்ரெயினில் இப்போ வரதில்லை. நான் ட்ரெயினில் போயிருந்து இப்போ வரதில்லை. இப்போ நான் பஸ்ஸில் போகிறதுனால எனக்கு கரெக்ட் டைம் நான் ஆஃபீஸ் போயிடுறது. இப்போ நான் ட்ரெயினில் வரலாமல் நிறுத்திட்டேன் இப்போ அப்படியே. நார்மலாக போகும்போது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். இங்கே ஏறினோம்னா இப்போ சென்ட்ரல் போனோம்னா 25 மினிட்ஸ் தான் ஆகும். ஆனால் அதே பார்த்தீங்கன்னா மண்டே பார்த்தீங்கன்னா 9 o'clock போய் இறங்கணும். அதே மாதிரி இப்போ டியூஸ்டே பார்த்தீங்கன்னா என்ன டைம் ஆக போகுதுன்னு நீங்கள் தெரியல எங்களுக்கு. இல்லை போக முடியல சார். லேட்டு தான் ஆகுது. நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு கிளம்புறோம். இப்போ 6 மணிக்கெல்லாம் கிளம்புறதா இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் ட்ரெயினில். மார்ச் 20 தாங்க முடியல ப்ரோ. ஏப்ரல் 20 ரொம்ப சிரமமாக இருக்கும். ஃப்ரீக்வெண்ட் பஸ்ஸாவது இருக்கணும், பஸ்ஸும் இல்லை. இதுக்கு கவர்மெண்ட் ஒரு ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். பீக் ப்ரோ, ரொம்ப 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 வந்துட்டு பீக் ஜோனில் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங்கில் காலங்காலத்தில் வரும்போது ஸ்டாண்டிங்கில் தான் வரேன், போகும்போது ஸ்டாண்டிங்காக இருக்குது. இங்கேருந்து நான் வந்துட்டு இதுக்கு போகணும், தாம்பரம் வரைக்கும் போகணும். ரொம்ப கஷ்டமாக தான் ப்ரோ இருக்குது. இதுக்கே ஆஃபீஸ்க்குலாம் டிலே ஆகி தான் போகுது. ஆக்சுவலி 6 o'clock முடிய ஷிஃப்ட்டு. பெர்மிஷன் கேட்டு இந்த ட்ரெயின் பிரச்சனைனால 1/2 hour முன்னாடி வர மாதிரி இருக்குது. ரொம்ப கஷ்டமாக தான் ப்ரோ இருக்குது. இல்லை ப்ரோ, கண்டிப்பாக டிலே தான் ஆகுது. 9 o'clock ஷிஃப்ட்னா 9:30 9:45 அப்படி தான் ஆகுது டெய்லி. இதனால எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, சிரமமாக இருக்குது. தவிர ஃப்ளெக்சிபிளாக இல்லை. இது வந்துட்டு ஒரு 1 hour ஒரு ட்ரெயின் இருக்குது, அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஒரு ட்ரெயின் விடலாம். ஸோ அப்படி எடுத்தால் எங்களுக்கு இன்னும் வந்துட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னது ஃபுட்பால் தான் அடிக்க வேண்டியதாகுது. பட் நான் அடிச்சிடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்ன சொல்றது, என்னை நம்பி ஒரு ஜீவன் இருக்குது. எனக்கு ஒன்றும் பேராசை ஒன்றும் இல்லை. ஒரு 8th standard படிக்கிற குழந்தைய நான் சேவ் பண்ணணும் ஒரு 5 years. அதுக்கு தான் நான் பார்க்குறேன். ஃபுட்பால் அடிக்கல எனக்கு கை வந்த கலை. அதனால இன்னொரு ட்ரெயின் ஆப்ஷன் விட்டாங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அந்த ஆப்பை ஃபாலோ பண்ணாங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இது ரயில்வே துறை தான் அவங்க வேகமாக இது முன்கூட்டியே பண்ணணும். ஏன்னா இது மக்கள் சேவைன்றதுனால, பொது சேவைன்றதுனால ரயில்வே துறை இதுக்கு முன்கூட்டியே அது முன்னுரிமை கொடுத்து அதை வேகமாக பண்ணணும். அது இல்லாமல் எக்மோர் உள்ளே பூந்து போகுது ட்ரெயின், 5வது பிளாட்ஃபார்ம் 6வது பிளாட்ஃபார்ம். அதுக்கு இவங்க சரியான சிக்னல் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நுங்கம்பாக்கத்திலே நின்றுது வண்டி. அதுக்கப்புறம் அவங்க சிக்னல் போட்டு எக்மோர் உள்ளே பூந்து போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதை ரயில்வே துறை வந்து முன்னாடியே அந்த சிக்னல் கரெக்டாக பண்ணாங்கன்னா அந்த ட்ரெயின்கள் கரெக்டாக போகும். ஆனால் அவங்க சிக்னல் வந்து கரெக்டாக கொடுக்கறது கிடையாது. இதுதான் மெயின் ரீசனே. ஏன்னா ரயில்வே துறையில் வந்து வேலை நடக்குது உண்மைதான், அது நடக்கணும். ஆனால் இந்த சிக்னல் அவங்க கரெக்டாக பண்ணாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் ரயில்வே வந்து மிக பொறுமையாக வேலை செய்கிறாங்க. மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய மாட்டாங்க, மக்களை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா மக்களை பற்றி ஒரு துளி கூட அவங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா அவங்க முன்கூட்டியே அறிவிச்சிடுறாங்க, இந்த மாதிரி வேலை நடக்குது, முன்கூட்டியே நீங்கள் உங்களுடைய பயணத்தை திட்டமிடணுன்ட்டு. ஆனால் ஒரு ரயில்வே நம்பி போகும்போது எப்படி அவன் திட்டமிடுவான் சொல்லுங்கள்? ஒரு ரயில்வே நம்பி தான் போக முடியும். ஏன்னா இப்போ நான்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, மாதத்துக்கு 100 ரூபா சீசன் எடுத்துன்னு தான் போக முடியும். நான் ஒரு திட்டமிட்டு நான் பஸ்ஸில் போனேன்னா ஒரு மாதத்துக்கு 500 ரூபா எனக்கு செலவாகும். என்னுடைய ஊதியம் ரொம்ப கம்மி. நான் அந்த ட்ரெயினை நம்பி தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது மக்களுடைய தேவையை ரயில்வே டிபார்ட்மெண்ட் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அதுதான் மெயின் காரணம். ஏன்னா மக்கள் எப்படி போனால் போகுது, நம்மளுடைய வேலையை நடத்தலாம் அப்படின்றாங்க. இது தவறான ஒரு செயலாகும். ஆனால் அவங்களுக்குள்ள அந்த டிபார்ட்மெண்ட்டோடைய பிரச்சனைகள் நம்மளுக்கு தெரியாது, என்ன தான் ப்ராப்ளம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் அவங்க சிக்னலை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா எக்மோர் ஸ்டேஷனில் உள்ளே பூந்து போகிற மாதிரினா மக்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது, கரெக்டாக போவோங்க. எங்கள் டைம் சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கோம். அதனால கொஞ்சம் பரவாயில்ல சார். ஆனால் இருந்தாலும் வந்து அதே கண்டினியூ பண்ண முடியாது. எங்களுக்கு வந்து ஏப்ரல் 5ஆம் தேதி இருக்கு, அது மாதிரி நாங்கள் கண்டினியூ பண்ண முடியாது. அதுக்கு ஏதாவது இது பண்ணால் நல்லா இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் சார். இப்போது காத்தால எல்லாமே ஒர்க்கிங் டைம் போயிட்டுருக்கோம். இப்போ 8 மணினா ஒரு 8 மணிலேருந்து 10 மணியோ இல்லை 7 மணிலேருந்து ஒரு 10 மணி வரைக்கும் வந்து கரெக்டாக பீக் ஹவுஸில் மட்டும் ட்ரெயினை கரெக்டாக கண்டினியூஸாக விட்டுட்டு எப்பவும் விடுற மாதிரி விட்டுட்டு, அதே மாதிரி ஈவினிங் வந்து 5 o'clockலேருந்து ஒரு 9 o'clock வரைக்கும் கண்டினியூஸாக விட்டோம்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். இல்லை, சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. கேட்டால் வந்துட்டு ட்ரெயின் வரும் அப்படியே சொல்லிட்டுருக்காங்களே தவிர எப்போ வரும்னு கரெக்டான இல்லை. அதே ட்ரெயின் வந்தாலும் அதுவும் ரஷ்ஷாக தான் வருது. அடிச்சு பிடிச்சி போகிற மாதிரி தான் இருக்கே தவிர எங்களால் வந்துட்டு ஒரு கம்ஃபர்டபுளாக போக முடியல. இதுக்கு கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு 1/2 hour ஒரு ட்ரெயின் விட்டால் எங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம்.